ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி செல் ரெஃபரன்ஸை ஃபார்முலா போடும்போது லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு வித் ஜிஎஸ்டியோட வேணும். இப்போ இதை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்குவீங்க, ப்ளஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸோட எத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ஜிஎஸ்டியோட எவ்வளவு அப்படின்னு கிடச்சிடும். இப்போது நீங்கள் இதை இந்த செல்லுக்கும் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த செல்லில் அப்படியே பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது எக்ஸலில் ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, செல் ரெஃபரன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் இந்த செல்லில் இருக்கும்போது கரெக்டாக இந்த ஜிஎஸ்டியை கரெக்டாக ரெஃபர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் செல்லுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு செல் கீழே இறங்கிருச்சு. பட் எனக்கு இந்த செல் பார்த்தீங்கன்னா G3லேயே தான் ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும் எவ்வளவு ட்ராக் பண்ணாலும். அப்படின்னா இந்த இடத்துல தான் செல்லை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த G3யை நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ F4 அப்படிங்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா அந்த Gக்கு முன்னாடியும் 3க்கு முன்னாடியும் டாலர் சிம்பிள் வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அதே மாதிரி Ctrl D கொடுத்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, பட் இங்கே ஃபிக்ஸ் ஆகியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய செல்லை லாக் பண்ண முடியும் எக்ஸலில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.